உலகத்தோட எலக்ட்ரானிக் கேபிட்டல்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது தான் இந்த சென்சன் சிட்டி. இந்த சென்சன் சிட்டியில் கோச்சாங் பே அப்படின்ற ரோட்டில் தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். இதுவுமே ஒரு சின்ன சிட்டினே சொல்லலாம். ஸோ அதனை பற்றின ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டான ஒரு வீடியோ தான் இது. ஸோ இங்கே நீங்கள் எப்படி வரலாம், இங்கே என்னென்ன வியாபாரங்கள்லாம் இருக்குது, இங்கே என்ன நீங்கள் வாங்கலாம் என்ன வாங்கக்கூடாதுன்ற ஒரு சின்ன ஷார்ட் டிப்ஸுன்னு கூட நீங்கள் இந்த வீடியோ கருதலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நாம் இந்த ஷென்சனுக்கு எப்படி ரீச் ஆகுறது அப்படின்றது. ஸோ சென்னையிலேருந்து டேரக்ட் ஃப்ளைட் வந்து ஹாங்காங்க்கு இருக்குது. ஹாங்காங்லேருந்து ஷென்சனுக்கு ஃபெரி இருக்குது, கேத்வே பெசிஃபிக் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பெஸ்ட்டான ரூட்டாக நான் கருதுகிறேன். ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு ட்ராவல் உங்களுக்கு இருக்கும். ப்ராடக்ட் சோர்சிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் செக்லிஸ்ட். ஷென்சனுக்கு நீங்கள் வரத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக அவங்கக்கிட்ட செக்லிஸ்ட் இருக்கணும். நீங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதோட டீட்டெயில்டு ஸ்பெசிஃபிகேஷன் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். என்ன மாடல் வாங்குறீங்க அப்படின்றது உங்கள்கிட்ட இருக்கணும். என்ன ப்ரைஸிங்கில் பார்க்குறீங்க அப்படின்றது இருக்கணும். மார்க்கெட் ரிசர்ச் இல்லாமல் நீங்கள் இங்கே பிளைண்டாக வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ப்ராடக்டை வாங்கிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது வந்து ஒரு கடல். இந்த கடலில் வந்து நீங்கள் கண்டிப்பாக தேடி உங்களுக்கான தேவையான ப்ராடக்டை வாங்கிட்டு போகிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த செக்லிஸ்ட்டில் என்னென்னலாம் இருக்கணும்னா, ப்ரைஸ் என்ன டார்கெட் ப்ரைஸ்ன்றது இருக்கணும், டேட்டா இருக்கணும், ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே கூட சைனீஸ் சப்ளையர்கிட்ட அந்த இமேஜஸ்லாம் காட்டி தான் நீங்கள் பேச முடியும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 பேசிக்கான விஷயங்களை நீங்கள் கொண்டு வந்தாலே இங்கே உங்களுக்கு தேவையான ப்ராடக்டை ஈஸியாக சோர்ஸ் பண்ண முடியும். ஷென்சன்னாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது லோ ப்ரைஸில் மொபைல் ஃபோன்ஸ், அப்புறம் ஆக்சசரிஸ், ஹெட்செட்ஸ், அப்புறமா ஃபோன் கேசஸ், இதுதான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும். என்னோட கருத்துன்னு கேட்டிங்கன்னா, இங்கே அதை தவிர்த்து நிறைய எஸ்எம்டி காம்போனன்ட்ஸ் வந்து நிறைய அவைலபிள். ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மொபைல் ஃபோன்ஸ்க்கான ஆக்சசரிஸும் அதுக்கான ப்ராடக்ட்ஸும் தான் இருக்குது. அதுக்கு அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எஸ்எம்டி தான். அதை விட 2 மடங்கு காம்ப்ளெக்ஸஸும் அதை விட 2 மடங்கான பொருட்களுமே அங்கே விற்க தான் செய்கிறாங்க. இந்தியாவில் இந்த ஒரு ஈகோ சிஸ்டம் வந்து வளரணும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு டேட்டுக்கு மொபைல் ஃபோன்ஸுக்கும் ஆக்சசரிஸ்க்கும் இருக்கக்கூடிய ஈகோ சிஸ்டம் ஒரு எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ்க்கு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு நீங்களே வந்து ஒரு ப்ராடக்டை வந்து நீங்கள் இந்தியாவிலே தயாரிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான மூலப்பொருட்கள் எதுவுமே வந்து இந்தியாவில் தயாரிக்கப்படலை. ஆனால் சைனாலேருந்து இறக்குமதி பண்ணி அதை விற்கிறதுக்கான ஆட்களுமே ரொம்ப ரொம்ப கம்மின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இந்த மார்க்கெட் கேப்பை வந்து அட்ரஸ் பண்ணி இங்கே வரக்கூடிய புதுசான நிறைய எலக்ட்ரானிக்கலுக்கு காம்போனன்ட்ஸை கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்து இந்தியாவில் வியாபாரம் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கான வளர்ச்சி இருக்கும், நம்ம நாட்டுக்கான வளர்ச்சி இருக்கும். நாட்டுக்கான வளர்ச்சின்றது நம்ம ஈகோ சிஸ்டம் டெவலப் ஆகும்போது நம்மளோட மேனுஃபேக்சரிங்கும் இன்னும் பிரசித்தி பெற்றதாக மாறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ மை கைண்ட் ரெக்வஸ்ட் இஸ் திஸ். ஸோ நிறைய காம்போனன்ட்ஸை இந்தியா கொண்டு வரணும். புது காம்போனன்ட்ஸை நம்ம நிறைய இந்தியா கொண்டு வந்தால் வளர்ச்சிக்கு நோக்கி நம்ம போகலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு ப்ராடக்டை இங்கே பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இந்தியாவில் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு கம்ப்யூட்டர் விஷன் மூலயமா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கேமராவை உங்களோட வீட்டு வாசப்படியில் மாட்டிட்டு அதை ஒரு கம்ப்யூட்டரில் ரன் பண்ண போகிறேன், கம்ப்யூட்டர் விஷன் ரன் பண்ண போகிறேன். உங்கள் வீட்டு வாசப்படியில் உங்கள் கார் வந்தால் மட்டும்தான் கேட் ஓப்பன் ஆகிற மாதிரி ஒரு சொல்யூஷன் நீங்கள் ரெடி பண்ணணும்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்கள் கார் நம்பர் டிடெக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணணும், அதான் உங்களோட ரெக்குவயர்மெண்ட். இதுக்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடியது பிசிபி, அதுக்கான கேசிங், அதுக்கான கேமரா, அதுக்கான ஒயர்ஸ், இது எல்லாத்தையுமே இந்தியாவில் நீங்கள் வாங்கி அதை அசம்பிள் பண்ணுறது இன்னைக்கு டேட்டுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கான ஃபினிஷிங் கிடைக்கிறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி இம்போர்ட்டர்ஸ் வந்து ரெகுலர் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து வச்சுருக்காங்களே தவிர்த்து இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக் ரெக்குவயர்மெண்ட்ஸை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுறதே இல்லை. இன்னைக்கு டேட்டுக்கு இந்த மாதிரியான ஏஐ கம்ப்யூட்டிங் டிவைசஸ்லாம் ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா அதுக்கான அலுமினியம் கேஸ், நான் சொல்லக்கூடிய ஒயர்ஸு, நான் சொல்லக்கூடிய கேமராஸு, நீங்கள் இங்கே வந்து ஆச்சரியப்படுவீங்க. இங்கே இருக்கக்கூடிய எல்லா காம்போனன்ட்ஸுமே ஏஐ சம்மந்தப்பட்டமான காம்போனன்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இன்றைக்கி வந்து லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் இங்கே வந்து பார்த்து நீங்கள் இங்கேயே அசம்பிள் பண்ணியே நீங்கள் கொண்டு போகலாம். ஸோ அது உங்களோட ஓன் ப்ராடக்டாக இருக்கும்.
இங்கே வந்து மயோய் மால்னு ஒன்று இருக்குது. இதை ஒட்டி நீங்கள் போனீங்க அப்படின்னா மசாலா பைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணவகம் இருக்குது. அங்கே நீங்கள் வந்து ரொம்ப அருமையான இந்தியன் உணவு அங்கே கிடைக்கும். இந்த இடத்துல பல இடங்களில் வந்து நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். எனக்கு தெரிஞ்ச இந்தியன் உணவில் அது ரொம்ப பெட்டராகவும் இருக்குது. அதை தாண்டி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டர்க்கிஷ் உணவுகள் கிடைக்கும். கேஎஃப்சி, மெக்டானல்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா உணவுக்கு நீங்கள் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. எல்லா ஃபுட்ஸையும் சாப்பிடாதீங்க சைனாவில் வந்து. ஸோ இங்கே நிறைய இந்தியன் உணவுகள், அப்புறமா மெடிட்டரேரியன் உணவுகள் குசின்ஸும் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்கொயருக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா மெட்ரோ டேரெக்டாக இந்த சென்டர் ஆஃப் தி ஸ்ட்ரீட்டுக்கே வந்துடும். ஸோ இங்கே லைன் 6, லைன் 7, லைன் 1, இந்த ஸ்டேஷனோட பேர் வந்து கோச்சாங் நார்த். அதுக்கப்புறமா நீங்கள் தாகம் எடுத்தால் இங்கே வந்து ஃப்ரெஷ் ஜூஸ்லாம் கிடைக்கும். ஃப்ரெஷ் ஜூஸ்லாம் சாப்பிட்லாம். ஸோ உணவை பற்றி நீங்கள் ரொம்ப பயப்பட தேவையில்லை.